அனைவருக்கும் வணக்கம். நான் பிரபாகர் ஜோதிடர். ஓம் சிவாய நமக. சிவசக்தி திருச்சிற்றம்பலம். இன்று பிறந்த நாள் காணும் அனைவருக்கும் வாழ்த்துக்கள். இறைவனுடைய அருள் பரிபூர்ணமாக உங்களுக்கு கிடைக்கட்டும். அதே போல இன்று திருமண நாள் காணும் அனைவருக்கும் வாழ்த்துக்கள். இறைவனுடைய அருள் பரிபூர்ணமாக கிடைக்கட்டும். உங்களுடைய மனம் எதை எண்ணி ஆசைப்படுகிறதோ அந்த ஆசை நிறைவேறட்டும் என்று எம்பெருமான் சிவபெருமானிடம் அடியன் வேண்டிக் கொள்கிறேன். இப்போ நான் என்ன சொல்ல போகிறேன்னா, ஒரு மனிதனுடைய வாழ்க்கையில் எந்த இடத்தில் கிரகங்கள் இருந்தால் அது நல்ல கிரகமோ இல்லை கெட்ட கிரகமோ, பாவ கிரகமோ சுப கிரகமோ, லக்னத்துக்கு சுபரோ லக்னத்துக்கு பாபரோ, நல்லது செய்கிறவரோ இல்லை கெட்டது செய்கிறவரோ யாராக இருந்தாலும் ஜலான் போட்டிருக்க லக்னம் அது 1ஆம் இடம். அதே போல் லக்னத்திலேருந்து 5ஆம் இடம், அதுக்கு அடுத்துலேருந்து 9ஆம் இடம். இந்த 1, 5, 9 இந்த 3 இடத்தில் கிரகங்கள் இருந்தால் அதுடைய தசாபுத்தி காலத்தில் அந்த ஜாதகருக்கு 90% நல்லதே செய்யும். அது பாவ கிரகமாக இருந்தாலும் நல்லதே செய்யும். கருத்தில் கொள்ளுங்க. இன்னும் சுப கிரகங்கள் இருந்து லக்குனுடைய சுபருடைய பார்வை பற்றி விட்டால் அந்த ஜாதகருடைய வளர்ச்சியை யாராலையுமே தடுக்க முடியாது. அற்புதமான வளர்ச்சியை அவர் பெறுவார். இப்போ 1, 5, 9 திரிகோணம் அது. அதில் ஒரு கிரகங்களுக்குள்ள முழு பலம் அடையும். ஜோதிட சாஸ்திரப்படி கருத்தில் கொள்ளுங்க. அதே போல் 1ஆம் பாகத்தில் ஒரு கிரகம் இருக்குதுன்னா அந்த ஜாதகர் சொந்த காலில் நின்று வெற்றி பெறக்கூடிய வாய்ப்பை அவர் பெறுவார். அதே போல் 5ஆம் பாவத்தில் கிரகம் இருந்தால் அந்த ஜாதகர் பிள்ளைகளால் சிறந்த மதிப்புமிக்க வாழ்க்கை வாழக்கூடிய வாய்ப்பை பெறுவார். அதே போல் 9ஆம் பாவத்தில் ஒரு கிரகம் இருந்தால் தந்தை மூலம் அஞ்சாதகர் ஜொலிக்கக்கூடிய வாய்ப்பு ஏற்படும். தந்தை தான் அஞ்சாதகருக்கு கதாநாயகன். தந்தையுடைய பிஸ்னஸ் எதுவாக இருந்தாலும் அஞ்சாதகர் பார்க்கக்கூடிய வாய்ப்பு வரும். தந்தை மூலமாக அவருக்கு வளர்ச்சி ஏற்படும். கருத்தில் கொள்ளுங்க. இது ஒரு ஜோதிட விதிப்படி ஒரு ஜாதகர் வாழ்க்கையில் எப்படி எந்த அடிப்படையில் முன்னேறுவார் என்பது கருத்து. இது நடைமுறை வாழ்க்கையில் ஒப்பிட்டு பார்த்தா 90% பொருந்தும். நீங்கள் கருத்து கொண்டு பயன்பெறுங்க. நன்றி, வணக்கம், வாழ்க வளமுடன்.